Good morning students. நம்ம மேக்ஸில் செகண்ட் லெசன் நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஓகே, நேற்று இது வரைக்கும் போட்டிருந்தோமா? ஓகேம்மா, மீதி சொன்ன நம்ம இன்றைக்கி போடலாம். ஓகேயா? என்ன பாருங்கள், ரைட் டவுன் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். இவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 25. ஃபஸ்ட் ஒன் வந்து 25. செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 36. தேர்ட் ஒன் 14. ஃபோர்த் ஒன் வந்து 16. ஃபிஃப்த் ஒன் 12. ஓகே, இதுக்கெலாம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியலாமோ? ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இங்கே பார்த்த மாதிரி ஃபேக்டர்ஸ், காரணிகள். ஓகே, இந்த நம்பர் வந்து எந்தெந்த டேபிள்ஸ் எல்லாம் வருன்றது மட்டும்தான். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று என்னமோ 25. இதனுடைய ஃபேக்டர்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக 1ங்கிறது எல்லா நம்பருக்குமே இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா? 1. ஓகே, செகண்ட் டேபிளில் 25 வருமா? நோ. தேர்ட் டேபிளில் வருதா? இல்லை, 25 வராது இல்லையா? ஃபோர்த் டேபிளில் வரல. ஃபிஃப்த் டேபிளில் வருமா? 5 5s are 25. சிக்ஸ்த் டேபிளில் வரல. செவன்த் டேபிள் இனி எந்த டேபிளுமே இல்லை. நெக்ஸ்ட்டு 25 தான். ஓகே, 25ஓட ஃபேக்டர்ஸ் 1 5 25 தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 36. 36ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். 1 கண்டிப்பாக இருக்குமா? செகண்ட் டேபிளில் 36 இருக்குமா? எஸ். எப்போது? 18 2s are 36 வரும் இல்லையா? தேர்ட் டேபிளில் ஓகே 12. ஓகே, தேர்ட் டேபிளையும் 36 இருக்குது. ஃபோர்த் டேபிளில் இருக்கா? 4 9s are 36 இருக்குது இல்லையா? ஃபோர்த் டேபிளையும் அப்போ இருக்குது. ஃபிஃப்த் டேபிள் இல்லை. சிக்ஸ்த் டேபிளில் இருக்குது. 6 6s are 36 இருக்கு இல்லையா? ஓகே, செவன்த் டேபிளில் இல்லை. எயித்து கிடையாது. நைன்த் டேபிளில் 9 4s are 36 இருக்கும். நெக்ஸ்ட்டு 12th டேபிள். 12 1 is 12. 12 2s are 24. 3 12s are 36. இப்போது 12th டேபிளில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 18 டேபிளில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதனுடைய நம்பர் 36. ஓகே, எல்லா நம்பர்லையுமே கண்டிப்பாக 1ம் இருக்கும், அந்த நம்பரும் இருக்கும். ஓகே, அடுத்து 14. 14ல் என்னென்ன இருக்கு பாருங்கள். 1 இருக்கும், 2 இருக்கும். 2 7s are 14 இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் 7th டேபிள். அடுத்து 14. ஓகே, நெக்ஸ்ட்டு 16. 16ல் என்னென்ன இருக்கும் பாருங்கள். 1 இருக்கும், 2 இருக்கும். 3 5s are 15 தான் வரும், 16 வராது. 4 4s are 16 இருக்கும். வேறு என்ன இருக்கும்? 8 2s are 16. நெக்ஸ்ட்டு 16th டேபிள். ஓகே, புரியுதானமோ? நெக்ஸ்ட்டு 12. 1 இருக்கும், 2 இருக்கும். தேர்ட் டேபிளில் இருக்குல்ல, 3 4s are 12. ஃபோர்த் டேபிளையும் 4 3s are 12 இருக்கும். சிக்ஸ்த் டேபிளில் 6 2s are 12 இருக்கும். நெக்ஸ்ட்டு 12. இதுதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். ஓகே, 25ஓட ஃபேக்டர்ஸ் 36 14 16 12. இதனுடைய ஃபேக்டர்ஸ் நம்மளே கேட்டிருந்தாங்க, நம்ம போட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரா எ பிக்சர் ஆஃப் ஃபேக்டர் ட்ரீ. ட்ரா எ பிக்சர் ஆஃப் ஃபேக்டர் ட்ரீ. ஃபேக்டர் ட்ரீனா என்னென்னு பாருங்கள். பாருங்க, ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. 16 இருக்கா? இப்போ இதுக்கு ஃபேக்டர் ட்ரீ போட போகிறோம். என்னென்னாங்க பாருங்கள், 2 பிரிச்சுக்கோம். 4 4s are 16 வருமா? 2 பிரிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், எது சேம் நம்பராக இருக்கணும். ஓகே, இது 4 பாருங்கள். 2 2s are 4. இந்த 4க்கு 2 2s are 4. இதுதான் ஃபேக்டர் ட்ரீ. பாருங்கள், 40. 4 10s are. ஓகே, அப்போ சேம் நம்பர் இருக்குது, தேவையில்ல போல் இருக்குது. இங்கே 4 4s are 16. இங்கே 4 10s are இருக்கு இல்லையா? 4 10s are 40. 2 2s are 4. 2 5s are 10. ஓகே, நெக்ஸ்ட் 36 பாருங்கள். 6 6 are கூட கொடுத்துக்கலாம். 4 9s are இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 4 9 கொடுத்துருக்காங்க. 4 பாருங்கள். 2 2s are 4. 3 3s are 9. எப்படி பிரிச்சுருக்காங்க? இதுதான் நம்ம ஃபேக்டர்ஸ் ட்ரீன்னு சொல்லுவோம். 70 பாருங்கள். 7 10 10 வந்து 2 5s are 10. 18 9 2s are 18. 9 வந்து 3 3s are 9 பிரிச்சுருக்காங்க. 28 பாருங்கள். 4 7s are 28. 4 வந்து 2 2s are. எப்படி பிரிச்சுருக்கோம்? இது கூட நம்ம எழுதலாம். 1 2s are 2 அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேயா? இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ் ட்ரீ. இப்போ அதே மாதிரி தான் நம்ம இப்போ இதுக்கு ஃபேக்டர் ட்ரீ கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 18 33 என்னது 16 50. ஓகே, 16 50. இதுக்கு நம்ம ஃபேக்டர் ட்ரீ கண்டுபிடிக்க போகிறோம்.
18 எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். 9 2s are 18 பிரிக்கலாமா? எஸ். அப்புறம் 9 வந்து 3 3s are 9ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஓகே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் 18 இருக்கா, இது பாக்ஸ் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணலாம், 9 2s are 18 பிரிச்சுக்கலாம். 9 இங்கே 2, 9 2s are 18. 9 மறுபடியும் எப்படி பிரிச்சுக்கலாம், 3 3s are 9 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். நல்லா கவனிச்சிக்கமோ, நான் உங்களுக்கு இதை ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், நீங்கள் போடணும். ஓகேயா? 18 எப்படி பிரிச்சுக்கலாம், 9 2s are 18 பிரிக்கலாம். 9 வந்து 3 3s are 9 பிரிக்கலாம். இது முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு 33. 33 எப்படி பிரிக்கலாம், 3 11s are 33 பிரிச்சுக்கலாமா? 3 × 11. ஓகே, இங்கெல்லாம் மல்டிபிள் சிம்பிள் வரணும். ஓகேயா? 3 11s are 33 பிரிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 16 பிரிக்கலாம். 16 எப்படி பிரிச்சுக்கலாம், 8 2s are 16 பிரிச்சுக்கலாமா? 8 2s are 16. ஓகே, 8 எப்படி பிரிச்சுக்கலாம், 4 2s are 8. ஓகே, நெக்ஸ்ட் 4 எப்படி பிரிச்சுக்கலாம், 2 2s are 4. புரியுதானமோ? இதுதான் ஃபேக்டர்ஸ் ட்ரீ. பாருங்க, 16 8 2s are 16 பிரிச்சிருக்கோம். 8 வந்து 4 2s are 8, 4 வந்து 2 2s are 4ன்னு பிரிச்சிருக்கோம். ஓகேயா? இன்னும் 50 மட்டும் இருக்கா? ஓகே, 50 எப்படி பிரிக்கலாம், 25 × 2ன்னு பிரிச்சுக்கலாமா? 25 × 2. 25 எப்படி பிரிச்சுக்கலாம், 5 5s are 25. மல்டிபிள் சிம்பிள் வரணும் சாமி. ஓகே, ஃபேக்டர்ஸ் ட்ரீ புரிஞ்சா? 18 9 2s are 18 பிரிச்சிருக்கோம். 9 வந்து 3 3s are 9 பிரிச்சிருக்கோம். 33 வந்து பாருங்கள், 3 11s are 33. அவ்வளோதான், இதுக்கு மேலே வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? 16 பாருங்கள், 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4 இப்படி பிரிச்சிருக்கோம். 50 25 × 2 அப்படி இல்லைன்னா 10 × 5 அப்படி கூட பிரிச்சுக்கலாம். 10 வந்து 5 × 2 அப்படி கூட போட்டுக்கலாம். ஓகே, 25 5 5s are. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, 50 இருக்கா? ஓகே, இங்கே பாருங்கள், 10 5 5 10s are 50 வந்துருமா? 10 வந்து என்ன பண்ணலாம், 5 2s are 10 இப்படி கூட போடலாம். இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான், எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேயா? ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ஃபஸ்ட்டு 3 காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3. ஓகேயா? பார்க்கலாமா? ஓகே சார்.